தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் பிரதான தொழிலாக நெசவு தொழில் இயங்கி வருகிறது. இதில் மொத்தம் 26 சாயப்பட்டறை தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் 22 சாயப்பட்டறை ஆலைகள் பெயரளவுக்கு கூட அனுமதி எதுவும் வாங்காமல் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்துள்ளது. சாயப்பட்டறை ஆலைகளில் வெளியேறும் கழிவுநீரை சாக்கடை செல்லும் வாய்க்கால் மற்றும் நீரோடைகளில் விடுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக புகார்கள் எழுந்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர் ஆய்வில் ஈடுபட்ட தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் ராஜீவ் சாயப்பட்டறை ஆலைக்குள் சென்று ஆய்வு மேற்கொண்டதில் அங்கு பாதுகாப்பற்ற முறையில் தொழிலாளர்கள் பணிபுரிவதையும் அங்கு வெளியேறும் கழிவுநீரை சாக்கடைக்குள் பைப் வழியாக விடுவதையும் நேரடியாக பார்த்துள்ளார். இதுபோன்ற பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் வேலை செய்யக்கூடாது எனவும் அமைச்சர் அறிவுரை கூறினார். உடனடியாக வட்டாட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளிடம் ஆலைகளை சீல் வைக்க உத்தரவிட்டார். என்ன பண்றீங்க? மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 8ஆம் தேதி நெசவு தொழில் செய்பவர்கள் மற்றும் சாயப்பட்டறை தொழிலாளர்களை நேரடியாக வரவழைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறைப்படி சாயப்பட்டறை இயக்க வேண்டும் எனவும் அதற்கு முறையாக அனுமதி பெற வேண்டும் எனவும் தெரிவித்த நிலையில் தற்போது வரை எந்த சாயப்பட்டறை ஆலை உரிமையாளர்களும் முறையாக அனுமதி வாங்கவில்லை எனவும் தெரிவித்த அமைச்சர் ஏற்கனவே இதுகுறித்து தெரிவித்திருந்த நிலையில் இதுபோன்ற கழிவுநீரை வெளியேற்றுவதன் மூலம் மற்ற நிலத்தடி நீர் பாதிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் மற்ற பொதுமக்களுக்கு புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய சூழலும் உருவாக இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்தார். தென்காசி மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சராக நான் என பொறுப்புக்காக இங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரோட பேசியிருக்கும் போது தான் எனக்கு தென்காசி மாவட்டத்தில் 22 சாயப்பட்டறைகள் எந்த விதமான பேசிக் சிடிஇஓ எதுவுமே அவங்க அப்ளை பண்ணாமல் அவங்க நடத்திட்டு தான் கேள்விப்பட்டு அந்த நெசவாளர்கள் அனைவரையும் அழைத்து நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு இதனால் என்னென்ன விளைவுகள் வருது, இது மக்களுக்கு பெரிய தீங்கு விளைவிக்கும், முக்கியமாக நிறைய இடங்களில் கேன்சர் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த விடுற கழிவு நீர்னால நிறைய பாதிப்புகள் நிலத்தடி நீர் ரொம்ப பாதிக்கும். இது அழகான ஒரு மாவட்டம், நீர்வளம் உள்ள ஒரு மாவட்டம். இதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் எல்லோரும் அது வரைக்கும் அந்த ஆலைகள் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். எல்லா பெர்மிஷன் இடிபி எல்லாம் வச்ச பிறகு ட்ரீட்மெண்ட் பிளான் எல்லாம் வச்ச பிறகு நம்ம ஓப்பன் பண்ணுன்ற பெர்மிஷனுக்காக கொடுத்துருந்தோம். அந்த பெர்மிஷன் கொடுத்துமே யாருமே அதை அப்ளை பண்ண முன் வரல. 20 நாட்கள் மேலே ஆயிடுச்சு. நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா அதை தாண்டி அதாவது நம்ம தடைகளை மீறியுமே உத்தரவு எதுவும் வாங்காமல் அவங்க ரன் பண்ணுறதை கேள்விப்பட்டோம். அதனால் ஆய்வுக்கு வந்தோம். நிறைய இடங்களில் 4-5 சாயப்பட்டறை தொழிற்சாலைகளில் பார்த்தோம். நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் இல்லாமல் அவங்க நேரடியாக அதை சாக்கடைகளில் திறந்து விடுறாங்க. அதனால் பெரிய பாதிப்பு இருக்குது. சுற்றுச்சூழல் பாதிப்புன்றது ரொம்ப அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனே ஆக்ஷன் எடுத்து இந்த 22 ஆலைகளையும் உடனே நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர்கிட்ட உத்தரவிட்டிருக்கோம். இந்த மாதிரி சாயப்பட்டறைகளுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான், இது மண் வளத்தை பெரிய லெவலில் பாதிக்கும், நீர் வளத்தை பாதிக்கும். அதனால் பெரிய மக்களுக்கு பாதிப்பு உண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நெசவாளர்களுக்கு என்றைக்குமே இது உங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஆனால் அதை சுற்றுச்சூழலை பாதிக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா என்றைக்குமே உங்களோட தோழனான்னு நாங்கள் என்றைக்குமே உங்களோட நெசவு தொழிலை மேற்கொண்டு நல்ல முன்னேற்றத்தை பாதையில் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் என்றைக்குமே உறுதுணையாக இருப்போம். எங்கள் துறை சார்ந்து நான் கேட்டுக்கிறது, தயவுசெய்து இந்த மாதிரி தப்புகளை பண்ணாதீங்க. அதனால் நிறையா மக்கள் பாதிக்கிறாங்க, சுற்றுச்சூழல் பாதிக்குது, நிலத்தடி நீர் பாதிக்குது. திரும்ப நம்ம அதை மீட்டு கொண்டுன்றது பெரிய போராட்டமாக இருக்கும். அதனால் பாதிப்புகள் தான் அதிகமாகும். அதோட இதுதான் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். நம்ம 22 தொழிற்சாலையும் தற்காலிகமாக சீல் வைக்கிறதுக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சியரில் பரிந்துரை பண்ணலான்னு இருக்கோம் துறை சார்ந்து.